வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துல முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு நகைக்கடன் தள்ளுபடி செய்யறாங்களா இல்லையா? நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பை தாவேகா அரசு வழங்குமா, வழங்கப்பட மாட்டாதா? அப்படி வழங்கினா யாருக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்காது? தள்ளுபடி பட்டியல பெறுவதற்கு உண்டான தகுதிகள் யார் யாரு, தகுதி அற்றவர்கள் யார் யார்? தமிழகத்தில் உள்ள 8 வகையான வங்கிகளில் பெறப்பட்ட 5 சவரன் வகையிலான நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்வது குறித்து ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். தகுதியுள்ள நபர்கள் இலங்கை தமிழர், மறுவாழ் முகாம்களில் வசிப்பவர்கள், அரசின் குடும்ப ஊதியம் பெறுபவர்கள் மற்றும் சரியான ஆதார் ரேஷன் கார்டு விவரங்களை வழங்கியவர்கள் பட்டியலிடப்பட்டிருக்கிறார்கள். கடனாக வைக்கப்பட்ட நகையின் எடை 40 கிராமுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். கடன் என்பது ஒரு முக்கியமான தகவல். 1 கிராம் கூடுதலாக இருந்தாலும் தள்ளுபடி பொருந்தாது என்பதில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. மாறாக அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்க பணியாளர்கள், அவர்கள் குடும்பத்தினர்கள் இந்த சலுகையை பெற இயலாது என்ற நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் போலி நகைகளை அடகு வைத்தவர்களுக்கும், தமிழகத்தில் வெளியே முகவரிகளை கொண்ட அடையாள அட்டை சமர்ப்பித்தவர்களுக்கும் இந்த முழு தள்ளுபடி கிடைக்காது. உரிய தகுதிகளை சமர்ப்பித்தவர்களுக்கு இந்த முழு தள்ளுபடி கிடைக்கும். இதை பற்றின ஒரு முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 5 சவரன் வகையிலான நகை கடன் தள்ளுபடி, அதாவது அதிகபட்சம் 40 சவரன், 40 கிராம்ங்க. 8 வகையான முக்கியமான கூட்டுறவு வங்கிகள் 100% முழுமையான தள்ளுபடியை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட இருக்காருங்க. அதாகப்பட்டது 40 கிராம், 40 கிராமுக்கு மேல 1 கிராம் இருந்தா கூட உங்களுக்கு தள்ளுபடி அப்படின்றத நீங்க இழக்க நேரிடும். தகுதி முக்கியமான பயனாளிகள் யார் யார்? இந்த பயனாளிகள் எந்த இடத்துல இருந்து வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியர்கள், மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்கள், சரியான ஆவணம் கொண்ட பொதுமக்கள். ஓகேங்களா? தள்ளுபடி பெற கட்டாயமான ஆவணங்கள் அப்படின்னு பாக்குறப்ப செல்லுபடியாகும் குடும்ப அட்டை, சரியான ஆதார் எண் விவரங்கள், கடன் பெறும்பொழுது இந்த எண்களை வழங்காதவர்கள் அல்லது தவறாக வழங்கியவர்களுக்கு தள்ளுபடி போயிடும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? மேல பாத்தீங்கன்னா, தள்ளுபடியை பெற நீங்க கடனாக கடக்க வேண்டிய 3 படிகள் அப்படின்னா, 40 கிராம் எடை, ஆவணங்கள் சரியா இருக்கணும், பணி அரசு ஊழியர், கூட்டுறவு ஊழியர் அல்லாதவரா இருத்தல் வேண்டும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா, உங்ககிட்ட ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு இருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டு முகவரி இருக்குன்னா உங்களுக்கு தகுதி இருக்கு. ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு இருந்து ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி இருந்து அப்படி இருக்கீங்கன்னா தகுதி கிடையாது. மறுவாழ்வு முகாம்களில் வசிப்பவர்கள், இலங்கை வாழ் தமிழர்களுக்கு தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியம் இருந்தாலும் உங்களுக்கு தகுதிகள் உண்டு. இதுதான் இப்ப பேஸ்ல உங்களுக்கு குறிப்பிட்டிருக்காங்க. ஆவணங்கள் மற்றும் மாநில எல்லை விதி. தள்ளுபடி பெற உங்கள் ரேஷன், ஆதார் அட்டையில் முகவரி கட்டாயம். தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும். ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா அல்லது புதுச்சேரி ஆவணங்கள் கொண்ட மூலம் நகைக்கடன் பெற்றிருந்தா உங்களுக்கு தள்ளுபடி அப்படின்றது நிராகரிப்பு கிடைக்கும். போலி நகைகளை வைத்து கடன் பெற்றிருந்தா உடனடியா உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிராகரிப்பு. ஏற்கனவே கடனை முழுமையாக செலுத்தியவராக இருந்தாலும் உங்களுக்கு நிராகரிப்பு தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கடன் பெறும் போது ரேஷன் அல்லது ஆதார் எண்ணை தவறுனா வழங்கினா கூட உங்களுக்கு குறைய கடன்களை நிராகரிப்பு செய்வாங்க. அரசு ஊழியர்கள் மற்றும் கூட்டுறவு சங்க ஊழியர்கள், நிர்வாக குழு உறுப்பினர்கள், அவர்கள் குடும்பத்தினர்களுக்கும் இந்த கடன் தள்ளுபடி அப்படின்றது நிராகரிப்பு செய்யப்படும். சிறப்பு தகுதிகள் இலங்கை வாழ் தமிழர்களுக்கும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கும் தள்ளுபடியை உடனடியாக ரத்து செய்யும் 3 வகையான அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போலி நகையா இருந்தா உடனடியாக ரத்து செஞ்சிருவாங்க. முழுமையான நகை கடனை செலுத்தியவர்கள் தவறான தகவல் கொடுத்திருந்தீங்கனாலும் ரிஜெக்ஷன் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. தகுதி மற்றும் தகுதி இல்லை. 40 கிராமுக்குள்ள இருந்துச்சுன்னா நகைக்கடன் தான் தகுதி உண்டு. தமிழக குடும்ப ஆதார் அட்டை, சரியான ஆதார், குடும்ப அட்டை இருந்துச்சுன்னா தகுதி. ஓய்வூதியர்கள், குடும்ப முகாம்கள் தமிழர்கள் தகுதி. நிலுவையில் உள்ள உண்மையான கடன்கள் தகுதி உள்ளவர்கள் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசாணை வெளியிட போறாங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பா ஒரு 8 வாரங்கள்ல வங்கிகளுக்கும் அரசின் உத்தரவு பிறப்பிக்கப்படும். சரிபார்ப்பு. தகுதி வாய்ந்த மற்றும் பயனாளிகள் இந்த விதிகளை உறுதி செய்யவும் நகைகளை மீட்டுக் கொள்ளலாம். தகுதியானவர்கள் தங்கள் நகைகளை வங்கிகளில் இருந்து பாதுகாப்பாக மீட்டுக் கொள்ள முடியும். இது எல்லாத்தையுமே பின்பற்றி தான் உங்களுக்கு இந்த நகை கடன் தள்ளுபடி அப்படின்றத அறிவிக்க இருக்காங்க. 5 சவரனுக்கு உண்டான அப்டேட் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்கள்ல நமக்கு கிடைத்து வரும். வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலோட இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.